ஹே மை ஃபேமிலி இன்றைக்கி வெயிட் பார்த்தீங்கன்னா 60.30 கிராம். முன்னாடி நாள் சப்பாத்தி சாப்பிட்டதுனால கூட இப்படி அதிகமாக காட்டலாம் பார்க்கலாம். வழக்கம் போல் கருப்பு சாப்பிட்டு தண்ணி குடிச்சிட்டேன். இன்றைக்கி காளான் கிரேவி செய்ய போகிறோம். வானலில் எண்ணெய் விட்டு பட்டை லவங்கம் சேர்த்துட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். வதக்கிட்டு அதோட ஒரு தக்காளியாக பேஸ்ட்டை அரைச்சி சேர்த்துக்கலாம். அதோட ஒரு ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துட்டு சிக்கன் மசாலா சேர்த்து நல்லா கொதித்து வரும்போது ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம். அதோட கட் பண்ணி வச்சுருக்க காளானையும் சேர்த்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதோட நான் 2 பச்சை மிளகா ஒரு ஃப்ளேவருக்காக சேர்க்குறேன். கொஞ்சமாக ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி விடலாம். ஏன்னா காளான்லேயே தண்ணி விடும். இப்போ நல்லா கொதிக்கட்டும். கொதிக்கும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். நான் கல் உப்பு சேர்க்குறனால தண்ணி விடட்டும்னு வெயிட் பண்ணி சேர்த்தேன். லாஸ்ட்டாக கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்து ஆஃப் பண்ணிடலாம். இன்றைக்கி வழக்கம் போல் எக்ஸசைஸ் தான். டெய்லியும் ஒர்க் அவுட் பண்ண ஒரு டைமிங் ஒதுக்கி ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஒர்க் அவுட் பண்ணுறது எதுக்கு அப்படின்னா நம்ம உடலில் இருக்கிற கெட்ட நீரை வெளியேற்றுறதுக்காக நம்மளால் முடிஞ்சது ஒரு ஒர்க் அவுட்டு. இதோட ஒரு 1/2 அன் ஹவர் வாக்கிங் போங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் சலுப்பாக இருக்கும் வாக்கிங் போகிறதுக்கு. ஆனால் நமக்கு பிடிச்ச மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தை செஞ்சுட்டே வாக்கிங் போனோம் அப்படின்னா நமக்கு அது சிரமமாகவே தெரியாது. நான் வந்து பார்த்திங்கன்னா காலையில் 5:45 ரெகுலர் டைமுக்கு வாக்கிங் போனேன். அப்போ வெயிட் லாஸ் பண்ணும்போது அப்போ பார்த்திங்கன்னா கந்தசஷ்டி கவசம் டெய்லியும் கேட்பேன். அந்த 20 நிமிஷம் கந்தசஷ்டி கவசம் ஓடும். அந்த 20 நிமிஷம் கந்தசஷ்டி கவசத்தை நான் ஒரு நாள் ரெண்டு டைம் கேட்டுருவேன். அவ்வளோ நேரம் வாக்கிங் போவேன். ஒரு நாள் ஒரு டைம் மட்டும் கேட்குற அளவுக்கு வாக்கிங் போவேன். இப்படி காலையில் ஈவினிங் வாக்கிங் போவேன். ப்ளஸ் இதோட என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த ஒர்க் அவுட் எல்லாமே செய்வேன். அது எப்போ அப்படின்னா நான் வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 2 மாதம் ஃபுட் கண்ட்ரோல் வந்தோடனே இதை கண்டினியூவாக செஞ்சுட்டு இருந்தேன். இன்றைக்கி நெல்லிக்காய் ஜூஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? 4 நெல்லிக்காய் எடுத்துட்டேன். இதில் பெரிய கிளாஸ் அளவுக்கு 2 கிளாஸ் வரும். ஒரு ஸ்பூன் ஜீரகம், கொஞ்சம் 4-5 மிளகு, கருவேப்பிலை ஒரு கொத்து, கொஞ்சமாக உப்பு சேர்த்து கொட்டை இல்லாமல் நெல்லிக்காய் நீக்கி மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கெட்டியாக ஜூஸ் எடுத்துக்கலாம். இதோட 2 ஸ்பூன் அளவுக்கு தயிரை மோராக அடித்து அதோடு சேர்த்து கலக்கிக்கலாம். டேஸ்ட்டாக இருக்கும். இதோட இஞ்சி சேர்க்கலாம். என்கிட்ட இஞ்சி இல்லாதனால நான் மிளகு சேர்த்துக்கிட்டேன். காலைல டிஃபன் பார்த்திங்கன்னா ஒரு மாதுளம்பழம், செஞ்சு வச்ச காளான் கிரேவி, ஒரு வெள்ளரிக்காய், அதோடு பார்த்திங்கன்னா நெல்லிக்காய் ஜூஸ். இன்றைக்கி ஒரு மாற்றத்துக்காக டெய்லியும் பயிரே சாப்பிட்றமே, கொஞ்சம் இந்த மாதிரி சாப்பிட்லாமேன்னு சொல்லி மாற்றி சாப்பிட்றேன். இது ஈவினிங் டின்னராக கூட எடுத்துக்கலாம். ஏன்னா இது ஹெவியாக இருக்காது. அதனால் வழக்கம் போல் சாப்பிட்றதுக்கு முன்னாடி தண்ணி குடிச்சிட்டு இதை சாப்பிட்டேன். மதியம் லஞ்சு பார்த்திங்கன்னா காளான் பிரியாணி செஞ்சுருந்தேன். நிறைய காளான் தான் இருக்குது. ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50-70 கிராம் தான் இருக்கும். நிறைய காளான் இருக்க மாதிரி எடுத்து போட்டுக்கிட்டேன். அதோட காளான் கிரேவி ப்ளஸ் பார்த்திங்கன்னா பசங்க ஸ்நாக்ஸ்க்கு சுண்டல் செஞ்சுருந்தேன். அந்த சுண்டல் வந்து ஒரு 3 கரண்டி அளவுக்கு வச்சு இன்றைக்கி மதியம் லஞ்சு இப்படி தான் சாப்பிட்டேன். நீங்கள் இதோட வேவிச்ச முட்டை அந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம். நல்லா ப்ரோட்டீன் உள்ள உணவாக வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா வயிறு ஃபுல்ஃபில்லாக இருக்கும். வழக்கம் போல் தண்ணி குடிச்சிட்டு சாப்பிட்டேன். நைட் டின்னர் பார்த்திங்கன்னா கொய்யாக்காவும் மாதுளம்பழமும் வீடியோ எடுக்க மறந்தே போயிட்டேன். மாதுளம்பழம் ஃபுல்லாக சாப்பிட்டுட்டேன். 2 கொய்யாக்காய் எடுத்துக்கிட்டேன். கொய்யாக்காவுமே சாப்பிடும்போது தான் ஞாபகம் வந்தது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா சரி வீடியோவாக எடுத்துடலான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா தான் நான் வீடியோ எடுத்தேன். ஹே மை ஃபேமிலி, இன்னைக்கு வீடியோ பார்த்துருப்பீங்க. நான் சடனாக மறுபடியும் 60 kg வந்துட்டேன். நம்ம சாப்பிட்ட ஃபுட் பேட்டர்ன், தண்ணி, இந்த மாதிரி ஏதாவது அதில் மாற்றம் இருக்கலாம். ஆனால் நான் எந்த சீட்டிங்கும் பண்ணல, எந்த கடை ஃபுட்டும் சாப்பிடல. நான் வந்து வீட்டில் செய்யக்கூடிய இந்த மாதிரி உணவை தான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். வீடியோவில் காட்டுற மாதிரி அது அப்படிதான். வெயிட்ல அடிக்கடி சேஞ்சஸ் வரும். என்னோட பாடியில சேஞ்சஸ் வருது எனக்கு தெரிஞ்சிருக்கு. கண்டிப்பா நம்ம உடல்ல இருக்கிற மாற்றம் தெரியும். இன்ச்சஸ்ல எவ்வளவு டிஃப்ரெண்ட் வருதுன்னு தெரியும். எல்லாராலையுமே டயட்டுங்கிற விஷயத்த ஃபாலோ பண்ண முடியும். இந்த மாதிரி நம்ம வீட்டுல இருக்கிற உணவு வச்சு டிஃப்ரெண்டா ஏதாவது ஒண்ணு ட்ரை பண்ணி சாப்பிட்டு நம்மளோட கிரேவிங்ஸை கண்ட்ரோல் பண்ணி கண்டிப்பா எல்லாராலையும் வெயிட் லாஸ் பண்ண முடியும். கண்டிப்பா எல்லாராலையும் முடியும். இந்த வீடியோ எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோவை தொடர்ந்து பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிருங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பாய்.